කියන්න අවසර කරන බව ඉස්සෙල්ලා කියනවා. හරිද? ඊළඟට කියන්නේ ඔන්න ආරංචිය. හරිද? රුපියල් 1000ක් ගන්න කැමතිද? सेवा नियुक्तिकार विगमन श्रमिकेंद्र श्रीलंका विदेश सेवा नियुक्तिकार मगिन सिंगल तमिल අලුත් අවුරුද්ද වෙනුවෙන් රුපියල් 10,000ක මුදලක් ලබා දෙන බව පවසා විදේශ රටක සිට ක්‍රියාත්මක කරන YouTube නාලිකාව මගින් සිදු කරන ප්‍රචාරය මුළුමනින්ම අසත්‍ය බව කාර්යාංශය සඳහන් කරයි. විගමනික ශ්‍රමිකයන්ගේ ගමන් බලපත්‍රය පිටපතක් දිවයිනේ පිහිටි ඕනෑම කාර්යාංශීය කාර්යාලයකට යොමු කරන ලෙස අදාළ වීඩියෝ මගින් දන්වා සිටිනවා. නොකරන බවත් මේ විගමනික ප්‍රජාව නමක මේ චේතනාවෙන් සිදු කරන ප්‍රචාරය පමණක් බවද කාර්යාංශය දන්වා සිටිනවා. මෙවැනි අසත්‍ය ප්‍රචාර වලට නොරවටන මෙන්ද කාර්යාංශය විගමනික ප්‍රජාවගෙන් ඉල්ලා සිටී. එසේම කාර්යාංශයේ නිල නිවේදන ප්‍රචාරය කිරීම සඳහා මෙවැනි සමාජ මාධ්‍ය වෙත බලය පවරන්න නොමැති අතර ඉදිරියේදී මෙවැනි වංචාකරුවන්ට එරෙහිව නීතිය ක්‍රියාත්මක කරන බවද කාර්යාංශය වැඩිදුරටත් සඳහන් කරයි. කාර්යාංශයේ නිල නිවේදන පිළිගත් ජන මාධ්‍ය. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்னடா இது சிங்களத்தில் போகுது ஒன்றும் புரியுது இல்லையா அப்படின்னு தலையை பிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. சிலர் திட்டிகிட்டே இருப்பீங்க. செய்ய வழி இல்லை. சிங்களத்தில் வந்தது அப்புறம் நான் எப்படி பேசுறது? வந்தது படி தானே போடணும். சரி, நான் என்னன்னு சொல்கிறேன். முதலாவது நிலாந்த விளாக்ஸ் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக ஒரு 3 டேஸுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் ரீசெண்டாக போட்டோம் 10,000 வீடியோ. அந்த 10,000 வீடியோ போடப்படுது. புதிதாக வந்தவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்ற. சாரி, அவர் வந்து புதிதாக வந்தவங்கன்னு சொல்லலை, 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க வெளிநாடு வந்த தொழிலாளர்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ வந்து ஷேர் ஆகுது. ஷேர் ஆகினதுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாருமே இதை பற்றி விசாரிக்கிறோம். ஒவ்வொருத்தர் விசாரிக்கிறாங்க. இப்போ பெட்டிகலவில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி விசாரிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படி எதுவுமே இல்லையாம், அப்படி எதுவுமே கொடுக்கறது இல்லையாம், அப்படி எந்த ஒரு தகவலும் இல்லையாம்னு. அதே மாதிரி இன்னொரு ஏரியாவில் வந்து மத்துக்கமையில் வந்து விசாரிக்கும் போது அவங்க ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க 2018க்கு பிறகு போனவங்க, இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க 2023க்கு பிறகு போனவங்க. 10,000 கொடுக்குறாங்களான்னு கேட்க ஆமாம் கொடுக்குறாங்க, ஏன்னா ப்ரூஃப் இருக்குது, ஆஃபீஸில் பேசின ப்ரூஃப் இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக கூட வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருப்பேன். அப்போ அதே போல் இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் இது வந்து நாங்கள் எடிட் பண்ணினதா? நாங்கள் இதை எடிட் பண்ணினோமா? ஸ்ரீலங்கா விதேச சேவா நியுக்தி கார்யான்சே, இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், ஸ்ரீலங்கன் பியூரோ ஆஃப் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் அழகாக மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. இதை வந்து நான் இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்துக்கொள்வது நல்லது. இதை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இங்கே பாருங்கள், கிஃப்ட் வவுச்சர் 5,000 rupees லங்கா சத்தோஸ் மென்ஷன்ட். அதே போல் இந்த சைடில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கொட்டெழுத்தில் அழகாக மென்ஷன் பண்ணி SLBFE அழகாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் லோகோவோட போட்டிருக்கிறாங்க. அப்போது இது வந்து யார் நாங்கள் எடிட் பண்ணினோமா? இதை வந்து எடிட் பண்ணி இதை வந்து நாங்களா பிரிண்ட் அவுட் எடுத்து இதை கொடுத்தோமா? இன்னொரு காமெடி சொல்லிட்டா, அதுவும் இதில் இருக்குது. நான் இதை வந்து இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதை பண்ணிக்கிட்டே நான் உங்கள்கிட்ட இங்கே பேசுகிறேன். பாருங்கள், இதில் SSLBFEன்னு மேலே அடிச்சிருக்கு. சரியா 25ஆம் தேதி பிப்ரவரி 10:06 இந்த மெசேஜ் வந்து போயிருக்குது. இந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரத்நாயக்க முதியன்சராகி நிரோசா குமார், அதெல்லாம் விடுங்க, கொஞ்சம் இருங்க, நல்லா பாருங்க. மேலே இருக்கிறது இப்போ எல்லாமே ஆங்கில எழுத்தில் தானே இருக்குது. ஆங்கில எழுத்து இல்லையா? சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிறத பார்த்தா சிங்களத்தில் இருக்குது, அதையும் ஆங்கிலத்தில் போட்டிருக்காங்க, சிங்கிலீஷில் போட்டிருக்கிறாங்க. சிங்கிலீஷ் ஃபர்ஸ்ட்டுக்கு சிங்கிலீஷ். அடுத்தது என்னன்னு பார்த்தா நிரோசா குமார் SLBF பதிவு SLBFE பதிவு செய்து முதல் முறையாக வெளிநாடு செல்லும் காரணத்தால், அதுவும் சிங்கிலீஷில் தான் போட்டிக்குது, இங்கிலீஷ் இல்லை. கடைசியாக போட்டிக்கிறாங்க அது entitled of voucher worth 10,000 please collect the voucher from SLBF branch office தம்புல்ல. அப்போ கடைசியில் தான் இங்கிலீஷ் இருக்குது, மற்ற எல்லாம் சிங்கிலீஷ்.
ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிறது சிங்கள மொழியில் இருக்கிறது அப்படியோ இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்குது. அதே மாதிரி தமிழ் மொழியில் இருக்கிறதையும் அப்படியோ டைப் பண்ணியிருக்குது. இது என்னடா இது காமெடி? அதுவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்க தோணுது. இல்லை, சாதாரணமாக ஒரு அரச நிறுவனத்தால் ஒரு மெசேஜ் அனுப்பும்போது தமிழ், சிங்களம், இங்கிலீஷ் அப்படின்றது அந்தந்த மொழிகளுடைய எழுத்துக்களில் தான் வரும். அப்போ இது எப்படி இருக்குது? இது இருக்குது சிங்களீஷ், இங்கிலீஷ் எல்லாம் கலந்து இருக்குது, எல்லாமே ஆங்கில மொழியில் இருக்குது. என்னங்கடா விளையாடுறீங்களா? இல்லை, வெளிநாட்டு தொழிலாளர்களை பல்லு பிடிச்சி பார்க்குறீங்களான்னு தான் கேட்க தோணுது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரீசெண்டாக ஒரு வாய்ஸ் கட் போயிடுச்சுல்ல, என்ன சொல்கிறாங்க? வெளிநாட்டுக்கு புதிதாக வந்த தொழிலாளர்களுக்கு மட்டுமே 10,000 புது வருடத்துக்கு. அப்போ 20, 30, 50 வருஷம், 40 வருஷமாக இருந்து இந்த நாட்டுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணம் அனுப்பின தொழிலாளர்கள். அப்போ நாங்கள்லாம் இப்போ அது என்னது, நாங்கள்லாம் பழசாயிட்டோம் அப்படியா? பழசெல்லாம் இப்போ சரி வராது, இனிமேல் புதுசு தான் வேணும் அப்படியா? வேற லெவலில் பழைய ஆக்களுக்கு இல்லையாம், புதாக்களுக்கு மட்டும்தானா? அது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ கடைசியில் இதை பற்றி மீடியாவில் பப்ளிஷ் பண்ணினா அதிரடியாக கைது, அதிரடியாக கைது, வீடியோ போட்டவர் நிலாந்த விலாக்ஸ் கைது. நியாயமா? நாங்கள் என்ன பொய்யா போட்டிருக்கிறோம்? அப்போ இந்த இருக்கிறது என்ன? இது யார் கொடுத்தா? இது யாரும் பிரிண்ட் அடித்து சும்மா பொய்க்கு கொடுத்தாங்களா? அப்போ அந்த ஒவ்வொரு ஆஃபீஸில் இருந்தும் கொடுத்த பதில் என்ன? 2018 பிறகு தான், 2023 பிறகு தான் வவுச்சர் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் அப்போ அது சொன்னாங்க. இது எலெக்ஷன் டைம் நெருங்கினதால் திருட்டு கேம் ஒன்று ஆடி இருக்கிறீங்க, சரியா? யார் இப்போ உங்களுக்கு தெரியுமா? எலெக்ஷன் டைமில் என்ன நடக்கும் தெரியுமா? நாட்டில் அரசியல்வாதிகளோட நிச்சயம் புழங்கினதால் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இது. எலெக்ஷன் வரும்போது அவங்களுடைய சகாக்கள், அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி ஃபாலோவர்ஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? இருக்கு பாருங்க, இது வவுச்சர், இதை கொண்டு போய் நீங்கள் இதில் பொருட்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்தந்த ஏரியா மினிஸ்டர், அந்தந்த ஏரியா அமைச்சர், அந்த ஏரியாவில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாட்டி வேறு யாராவது அந்த உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய தலைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அதுகளை கொடுத்து அவங்களுடைய சகாக்களுக்கு, அவங்களுடைய ஆளுங்களுக்கு மட்டும், ஃபாலோவர்ஸுக்கு மட்டும் கொடுத்து இதை கொண்டு போய் இந்த இடத்துல போய் பொருட்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்பாவி மக்களுக்கு கொடுக்க வேண்டியது, கஷ்டப்பட்ட வறுமையில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்க வேண்டியது அந்த இறைச்சி பார்சல். சில டைமில் ஹஜ்ஜி பெருநாள் டைம் வரும்போது இறைச்சி பார்சல், அதே மாதிரி நோன்பு டைம் வந்துச்சுன்னா பேரிச்சம்பழம், அரிசி பொருட்கள், இது ஏதாவது இந்த மாதிரி பொருட்கள் இது வரும்போது இவங்க 100% இந்த அரசியல் குழுவில் இருக்கக்கூடியவங்க, அரசியல்வாதிகளோட அண்டி புழங்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய சகாக்கள், அவங்களோட வேலை செய்யக்கூடியவங்க, அந்த அரசியலில் யாரெல்லாம் அவங்களுடைய அந்த குழுவில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இதை கொடுக்கறது. இந்த மாதிரி சில சலுகைகள் வந்தா, ஏன் 190% அரசியல்வாதிகள் தன்னுடைய மாம, மச்சான், மதினி, மனைவி, மகன், மருமகன் அவங்களத்தானே, அவங்களுடைய பிரச்சனையை தானே முதல்ல தீர்த்து வைக்கிறது. அதை மாதிரி கூட இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகளை தான் தீர்த்து வைக்கிறது. நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம பார்த்துக்கிட்டா நம்ம மேலே இருக்கிறவங்க நம்மளை பார்த்துக்குவான். அஜித் சொன்ன மாதிரி அதுக்கு நீ வீட்டு காசில் செய்யணும்டா டேய். அதெல்லாம் உங்களுடைய சொந்த காசில் செய்யணும். ஊராம் வீட்டு சொத்தை அடித்து ஊருக்கு தானம் பண்ணி நீங்கள்லாம் பெரிய ஆளாக போடாது. முன்னாடி அரசியலில் இது நடந்தது. அனுரோட ஆட்சியில் இனியாவது அதெல்லாம் மாறுமான்னு பார்க்கலாம். அதே போல் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் மேலே கை வைக்கணும்னு நினச்சா மிகப்பெரிய பிரளயத்தை சந்திக்க வரும். ஒவ்வொரு விடயங்களும் கிளறப்படும், தோண்டப்படும், பதில் சொல்லியே ஆகணும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பதில் சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு விடயத்துக்கும் பதில் சொல்லியே ஆகணும்.
நாங்கள் கட்டின பீரோ காசு எங்கே போயிடுச்சு, நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்த காசு எங்கே போச்சு, ட்ரைனிங் சென்டரில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி காசு எடுத்தாங்க, அந்த ட்ரைனிங் சென்டரில் எடுத்த காசெல்லாம் எங்கே போயிடுச்சு, ஒவ்வொரு கேள்விகள் வெளியில் வரும்போது அத்தனை பேரும் கீழே இருக்கிறத தலையில் தலப்பாவை கட்டிட்டு இல்லாட்டி மூஞ்சில் கட்டிட்டு ஓட வரும். அதால் யூடியூபர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக கேஸ் போடுறத விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் தொழிலாளர்களுக்கு நல்லது செய்ய பாருங்கள். அதே மாதிரி இந்த 10,000 ரூபா 5,000 ரூபா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஷூ புக்ஸுன்னு பிச்சை காசு போடாமல் வருஷத்துக்கு கோடியில் டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க. பீரோ மூலமாக, பாஸ்போர்ட் மூலமாக, ஒவ்வொரு விடயங்கள் மூலமாக இந்த பணங்களை வைத்து இந்த வெளிநாடுகளில் இருந்து 30 வருடம் 10 வருடம் 20 வருடம்னு கஷ்டப்பட்டு குடும்பங்களுக்கு அனுப்பி அதுலேயும் எந்த பிரயோஜனம் இல்லாமல் நாட்டில் வந்து இருக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு சிலர் இன்றைக்கி வெளிநாட்டுக்கு வாரதே ஒரு வீட்டை கட்டணும், ஏதாவது ஒரு பண்ணணும்னு. ஆனால் வந்து 1000 பிரச்சனை. அந்த மாதிரி வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு கடனாக சரி, அதாவது வட்டி இல்லாத கடனாக சரி, இல்லை குறைந்த வட்டியில் சரி, நீங்கள் கடனாக சரி அவங்களுக்கு கொடுங்க. தொழிலாளர்களுக்கு கொடுத்து அவங்களுக்குரிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு வழிவகுத்து கொடுங்க. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால், ஏதாவது ட்ரீட்மெண்ட் வசதி இருந்தால், மருத்துவ வசதிகள் தேவை இருந்தால், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தயவு செய்து அவங்களுக்குரிய அந்த சலுகைகளை பெற்றுக் கொடுங்க. இந்த பீரோவில் கிடைக்கிற காசை வச்சு, அதை வச்சு நீங்கள் வட்டி கொடுத்து சம்பாதிக்கிறீங்களோ தெரியல. அந்த பணமெல்லாம் எங்கே போச்சு? முன்னாடி தான் ஒரு மனசாட்சி இல்லாத நாணயக்கார ஒருத்தன் இருந்தான். நாணயமும் இல்லை, மனசாட்சியும் இல்லை அவனுக்கு பேர் மட்டும் மனுஷ நாணயக்கார. திருட்டு பையன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. பீரோ காசு, மெடிக்கலில் காசு, ட்ரைனிங்கில் காசு அப்படின்னு பக்காவாக பல பிளானில் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். இனி வரும் காலமாவது இருக்கக்கூடிய அமைச்சர் விஜித ஹேரத் இது சம்பந்தமாக சரியான நடவடிக்கை எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் வெளிநாட்டவர்கள், வெளிநாட்டு தொழிலாளர்கள் பற்றிய எந்த ஒரு தகவலையும் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவிக்கவே இல்லை அப்படின்றது வேதனைக்குரிய விடயம். விஜித ஹேரத்துக்கு இந்த பதவி சூட்டபிள் ஆகாது. யார் சரி ஒருத்தரை நியமிக்கணும். இல்லைன்னா விஜித ஹேரத் வந்து இதை சரியாக செய்கிற மாதிரி எனக்குன்னா தெரியலை. அவர் வந்து அவருடைய இஷ்டத்துக்கு அங்கே போகிறார், இங்கே போகிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் வெளிநாட்டு தொழிலாளர்கள் சம்பந்தமாக மூச்சு காத்து கூட வெளியில் போகுதில்லை. அவங்களுடைய பாராளுமன்றத்தில் கண்டவங்க பேசுகிறாங்க தான், அது கண்டென்ட்டுக்காக தெரியுமா. இப்போது நிறைய அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற ஒரே ஒரு துருப்புச்சீட்டு வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள். ஆனால் அங்கே ஒன்றும் இல்லை, ஒன்றையும் பிடுங்க போகிறது இல்லை, சும்மா வாய் வீச்சு மட்டும்தான். அதால் அரசாங்கம் இதை சரியான முறையில், நேர்மையான முறையில் எதாக இருந்தாலும், தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய எதாக இருந்தாலும் நேர்மையாக கொடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் எகெயின்ஸ்டாக அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்காக முன் வருவோம். ஒரு யூடியூபரை கை வச்சா அத்தனை பேரும் நாங்கள் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக பதிவுகளை இடுவோம் அப்படின்றதையும் கூறி இந்த இடத்துல விடைபெற்றுக் கொள்கின்றேன். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா. வெயில் அதிகம், கண் கூசுது, அதால் தான் கண்ணாடி போட்டிருக்கிறேன். அதுக்கு யாராவது எழுதிட்டு வராதிங்க. நன்றி.